சும்மாவே ஒழுங்காக சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. நம்ம வேற கூட இருந்து பார்த்துக்க முடியல. என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே. இந்த டைமில் கஷ்டப்பட விட்டுட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலில் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான். பித்து பிடிச்ச மாதிரி வரான் போகிறான். தர்மா, தர்மா. சொல்லுங்கப்பா. என்ன விஷயம்? காலைல ஏறும் பக்கம் வந்திருக்கீங்க. உனக்கு என்னடா ஆச்சு? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னதான் அப்படி மனசில் வச்சிருக்க? சொல்லி தொலையண்டா. செய்யணும் தானே சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதுக்கு என்ன நினச்சிட்ருக்கீங்க இப்போ? எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தருமா. உன் விருப்பத்துக்கு மாற நாங்கள் எப்பயுமே எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி நீ ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருக்கனா முன்னாடியே சொல்லிவிடு. உன் தங்கச்சி மாதிரி எதுவும் பண்ணிடாதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவளாச்சும் ஏதோ ஒன்று பண்ணான். நான் பண்ணது தெரிஞ்சா அப்பா தாங்க வரான்னு தெரியலையே. என்னடா வாய்க்குள்ளே முன்னாடிட்டு இருக்க? தர்மா, நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா கிட்ட எப்படி பேசுவ நீ? உனக்கு தெரியும்ல, இது வரைக்கும் நான் அப்பா மாதிரி உன்னை ஹேண்டில் பண்ணதில்லை. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த 6 மாதமாக உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நீ என்ன பண்ணுற, என்ன போகிற, நான் எதுவுமே பேசுறதில்ல. எதனாவது நான் பேச போய் அது உன் மனசை கஷ்டப்படுத்திடுமோன்னு தான் நான் இது வரைக்கும் யோசிச்சுட்டு தள்ளி நிற்கிறேன். ஆனால் நீயா என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். இப்போ அப்படி எதுவுமே நீ ஷேர் பண்ணுறதில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஐஸ்வர்யா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்களே, கிளம்பலாமா? நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அப்பா, ஐஸ்வர்யா பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடிப்போம். அதுக்கப்புறம் நான் என்னை பற்றி பேசுகிறேன்ப்பா. அப்போ ஏதோ மனசில் வச்சுருக்க, அப்படி தானே? அப்படிலாம் இல்லைப்பா. நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிட்டு வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, என் பிள்ளைங்க ரெண்டும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைக்கிறேன். ஆனால் பிள்ளைங்களாம் அப்பா அம்மாவை எதுவுமே நினைக்கிறதா மனசு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ கிளம்பி கீழே வா, நான் போகிறேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேது. இவர் வேறு வந்து என்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா? ஏன் நான் வரக்கூடாதா? பார்த்தேன் மாடி ஏறி அவன் ரூமுக்கு போயிட்டு இருந்தீங்க. என்ன காலையில அவன் ரூம் பக்கம் போகிறீங்களேன்ட்டு வந்தேன். வேறு ஏதாவது அவனுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசாமல் இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரியா? அவங்ககிட்ட நீ வந்து பேசி தான் ஏதாவது குழப்பணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எதுக்கு இப்போ காலையில் ஏன் மேலே பாஞ்சிட்டு இருக்கீங்க? புள்ள ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி இருக்கானே 6 மாசமா, ஏன் இப்படி இருக்கான் போகிறான் அப்படின்னு இது வரைக்கும் ஒன்று கேட்டிருப்பியா? அதான் அவன் சரியாகட்டும், பொறுமையாக எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொன்னீங்களே. அதுக்குள்ளே இந்த ஐஸ்வர்யா பிள்ளை கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வரும்னு பார்த்தோம். கடைசியில் அது தலைகடி நின்றுச்சு. இவன் அதுக்கு மேலே இருக்கான். எந்த பிரச்சனையும் தான் பார்க்க சொல்கிறீங்க? பெற்றது ரெண்டு நம்மளை நிம்மதியாக இருக்க விடுது. பெற்றவங்க ஒழுங்காக இருந்தா நம்ம பெற்ற பிள்ளைங்கள் நம்மள்ட்ட ஒழுங்காக தான் இருக்க போதுங்க. நம்மளே சரியில்லைன்ற பட்சத்தில் அதுங்க சரியா இருக்கா சரியா இல்லையான்றதை பற்றி கணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை பாரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் எனக்கு தகுதி இல்லையா என் பிள்ளைகளை பற்றி பேசுறதுக்கு? அதை நான் சொல்லல, நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னு இந்த மனுஷன் இப்படி கோவப்பட்டு இருக்காரு? லே, ஏன் இப்போ இப்படி நின்றுட்டு இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து உன் பேச்சே சரியில்லை, போக்கும் சரியில்லை. இப்போ என்ன பிரச்சனை காலையில உனக்கு உங்கள் அப்பாவுக்கும்? என்ன பிரச்சனை? அப்பா நான் ஐஸ்வர்யா வீட்டுக்கு போகிறத பற்றி கேட்க வந்தாங்க. இப்போ நீ எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கேன்? நான் உனக்கு கத்தலை. இந்த வீட்டில் நான் வாயை திறந்தாலே கத்துற மாதிரி தான் இருக்கும்னு பேசியாச்சுல, சும்மா தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சுல நியூஸை. அப்புறம் என்ன நின்றுட்டு இருக்க? போய் பார்ப்போம் வேலையை. அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் தான் பழசெல்லாம் ஞாபகம் வரட்டும், அது வரட்டும் இது வரட்டும்னு சொல்லிட்டீங்க. 6 மாசத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நான் இன்னும் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருப்பானா? ஏதோ ஒரு பிள்ளை கூட இருந்தா அவன் மட்டும் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க மாட்டானா? 6 மாசமா உன் பிள்ளை எந்த நிலமையில இருந்தான்? அதுக்குள்ள அந்த நிலமையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு அழகு பார்க்கணும், அப்படி தானே? ஆமாம், பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். அதில் என்ன தப்பு? அதான் உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணி கண்குளிர பார்க்க வச்சுட்டாலே பெற்றவங்கள. இதில் உன் பிள்ளை கல்யாணம் நடக்கலாம் தான் உனக்கு இப்போ பிரச்சனையா இருக்குல்ல? ஆமாம், ஒன்று தான் அப்படி பண்ணிடுச்சு. இவனுக்காச்சும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி கண்குளிர பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பவே கையோட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். இந்த ஐஸ்வர்யா பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம்னு இருந்தோம். பார்த்தீங்களா அது எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னு? அதே மாதிரி இவனே எதாவது பண்ணிட்டானா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவன் ஏன் பண்ண போறான்? அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. அப்பா, காலையில் பிரச்சனை வேணாம்ப்பா. நீங்கள் போங்க, நான் கிளம்பி வரேன். ஐஸ்வர்யாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா, நீ கிளம்பி வா, நாங்கள் போகிறேன்னா. வரியா இப்போ இங்கே நான் மூச்சு பார்த்துட்டு இருக்க போறியா? வாரம் போங்க. வீடை பார்த்தா பெரிய வீடாக தான் இருக்குது. என் புள்ள குறை இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காளாட்டிருக்கே. ஒன்றுக்கு ஒன்று குறவில்லன்னு முடிவு பண்ணிட்டியா வெளியிலேருந்தே? இங்கே என்ன சொல்கிறீங்க? இல்லை, வீடெல்லாம் பேசாதானே இருக்குது. அப்போ பொண்ணு வசதி வாய்ப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நம்ம எது நினைச்சாலும் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு வரச்சே. என்ன? ஒன்றும் இல்லை, உள்ளே போங்க. அவங்க அதான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் நானே. வரட்டும், வா உள்ள போவோம். வாங்க வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வந்து உட்காருங்க. வரோம். ஐஸ்வர்யா இருக்காளா வீட்டில்? திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐஸ்வர்யாவும் மேலே தான் இருக்கா. நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தாங்க. அதான் காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ கிளம்பி வந்துடுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் உட்காருங்கண்ணே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வரட்டும். தர்மா எப்படி இருக்காரு? ஆமாம், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பரவாயில்லையா தம்பிக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கான். வந்திருக்கான். இதோ வெளியில் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். ஓ, வந்திருக்காரா அவரும்? வந்திருக்கான். இதோ வெளியில் நிற்கிறான். இதோ வந்துடுவான் உள்ள. சரி சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. முன்னாடியே வந்து பார்த்துருக்கணும். பொண்ணு மேலே இருந்த கோவத்தில் வந்து பார்க்காத விட்டுட்டோம். பரவாயில்ல, இப்போ தான் வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? இல்லை உட்காருங்க நீங்கள். நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். வேகமாக போய் நீ காஃபி எடுத்துட்டு வா, சரியா? சரிங்க. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. எப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரிய மாட்டுது. யாரை சொல்ல வர்றாரு? தர்மாவை பற்றி சொல்கிறாரா இல்லை ஐஸ்வர்யாவை பற்றி சொல்ல வர்றாரா?
ம், ஆமாம் ஆமாம், பசங்க அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. இப்போ இருக்கிற பசங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே வராது. அதுவும் உண்மைதான் சம்மந்தி. அப்பா என் மேலே கோவம் போயிடுச்சாப்பா என்னை பார்க்க வந்துட்டீங்க. உன் மேலே நான் கோவப்படுறதுக்கு இல்லைம்மா. அப்பா கிட்ட சொல்லாமல் போயிட்டு இருந்தால் வருத்தமே தவிர அப்பாவுக்கு மற்றபடி என் பொண்ணு மேலே எந்த கோவமும் கிடையாது. வாங்க அங்கிள். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் அங்கிள். ஏடி அம்மா காரி ஒருத்தி உட்காந்துருக்கேன், வந்த உடனே உங்கள் அப்பாவை போய் பார்க்குற பத்தியா? அவள் அப்பா பொண்ணு இல்லை, அதான் அப்பா கிட்ட வந்து நிற்கிறா. ஆமாம் ஆமாம், செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவளை வீணாக்கி வச்சிருக்கீங்க. கேட்டால் கடைசி என் மேலே பழைய போட்டீங்க கல்யாண விஷயத்தில் என்கிட்ட அவள் சொல்லுன்ட்டு. அதெல்லாம் என் பொண்ணு சாமர்த்தியமாக தானே செலக்ட் பண்ணியிருக்கா, மாப்பிள்ளையும் சரி. நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணை. என் பொண்ணு என்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டாலேன்னு தான் கோவமே தவிர என் பொண்ணு தப்பாக முடிவு எடுத்திருப்பான்னு நான் ஒரு காலம் நம்பலை. அப்பா என் தங்க பிள்ளை இதுக்கப்புறம் அழுவக்கூடாதுன்னு. சரிப்பா. வாங்க தர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன ஐஸ்வர்யா, அப்பா குரான ஒன்றும் தாங்க முடியல போல் இருக்கே, வெளியில் வரைக்கும் சாங் கேட்குது. ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? 6 மாசமா இவன் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துருந்ததுனால அடங்கியிருந்தான். இப்போ எல்லாம் ஞாபகம் வந்தோடனே 2 சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஏமா அண்ணனுக்கு ஞாபகம் வந்ததில்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு? எனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு ஞாபகம் வந்ததில்ல? என் பிள்ளைக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷப்படுற மாதிரி உன் மூஞ்ச பார்த்தா தெரியலையேம்மா. ஏன் லூஸ் மாதிரி இப்போ அம்மாட்ட வளர்த்துட்டு இருக்க? வந்தது வராதுமா. உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க. நான் வம்பு வளர்க்கலப்பா, சும்மா எப்பயுமே நம்ம அம்மா கிட்ட வம்பு வளர்க்கறது தானே. ஆமாம் ஆமாம், அப்புறம் பூரிக்கட்டெல்லாம் வரும். டேய் என்ன என் தொழில் இல்லாமல் ஜாலியாக இருக்க போல? ஆமாடி, காலையில் ஸ்டேஷன் கிளம்புறது கூட உங்ககிட்ட ஒரு போர்க்கிழமை நடக்கும். இப்போ ஃப்ரீயாக கிளம்பி ஃப்ரீயாக ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். மொத்தத்தையும் அபிஷேக்கில் வாங்கிட்டாரு. நான் பாவம் இல்லையா? நீ முறைக்காத ஐஸ்வர்யா, சும்மா சொன்னேன் உங்கள் அண்ணனுக்காக. என்ன இருங்க உங்களுக்கு இருக்கு. அவசரப்பட்டுட்டீங்களே பாஸ். நான் ஒன்று அப்படி சொல்லணும் ஐஷு. இதுக்கப்புறம் எந்த ஐஷு போட்டாலும் வேலைக்கு ஆகாது. மூஞ்ச மாற்றிட்டா செத்திங்க. கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது, போய் பார்த்து முடிச்சுட்டு வரேன். எஸ்கேப். மருமக இன்னைக்கு தான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப துருதுருன்னு இருப்பா வீட்டிலே. அவள் இல்லாமல் எங்களுக்கே வீடு வெறிச்சனில் இருந்துச்சு. ஆமாம், மனசுல கஷ்டம் இருந்தால் யாருக்கு தான் சிரிப்பு வரும். நாங்களா பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை இப்படி ஒரு குடும்பம் இருந்திருக்காது. எங்கள் பொண்ணை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, எங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான், பொண்ணு இல்லை பார்த்தீங்களா. நாங்கள் ஐஸ்வர்யாவே எங்கள் பொண்ணாவும் பார்த்துப்போம். ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யாவை ஒரு 4 நாள் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன இருக்குது, தாராளமாக நீங்கள் கூட்டு போயிட்டு வாங்க. உங்கள் பொண்ணு என்னது வீட்டுக்கு கூட்டு போகிறீங்களா? என்ன அபிஷேக் மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் கூப்பிட்டு போங்க, கவலைப்படாதீங்க. உங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்டு போவோம். ஓ அப்படியா? அப்போ ஓகே, 4 நாள் இல்லை 40 நாள் கூட போயிட்டு வரலாம். நடப்பாவி. என்ன ஐஷு போகலாமா? போகலாம். அத்தை நான் போயிட்டு வரட்டுமா? அப்பா அம்மா வரலன்னு இவ்வளோ நாள் சோகமாக இருந்தேன். அப்பா அம்மா வந்துட்டாங்க. போய் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் கூட இருந்துட்டு திரும்பி வரும்போது முழு திருப்தியோடு வந்து என் பையன் கூட வாழ ஆரம்பிக்கணும். சரியா? வரும்போது எங்கள் அண்ணன் வாழ்க்கையை சரி பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக வருவேன். அப்போ தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும். என்னம்மா சொல்கிறது கேட்குதா? சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன்னு. சரிம்மா, போயிட்டு வா. என்னடி வந்து என்கிட்ட நிற்கிற? உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. என்ன இப்போ? நான் கேட்குறது எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டேன். என் தங்கச்சி கூட சண்டை போட்டது மொத்தமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரியா? என்ன ஆச்சுடி? எதுக்கு இப்போ என்ன பார்த்துட்டு இருக்க? அண்ணியை ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறேன். ஐஸ்வர்யா